50% தமிழ், 50% சான்ஸ்கிரிட். இதுதான் மலையாளம். உண்மையிலேயே கேரளாவில் ஆட்சியெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விடி சதீஷன் நம்ம விஜய் மாதிரி தான் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த ரோடு அவருடைய கவனத்துக்கு போல இருக்குது. ரொம்ப கேரளாவில் இருக்கேன். கேரளம் வந்துட்டு அப்புறம் இங்கே வ்ளாக் பண்ணாமல் இருந்தால் எப்படி, அதனால் ஒரு வ்ளாகை இங்கேயும் பண்ணிவிடுவேன். எனக்கு பின்னாடி இடம் பார்த்தீங்களா இப்படி அழகாக இருக்குது, சரியான இடம். இந்த சென்னையிலேருந்து வந்ததும் சில வ்ளாக்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இந்த ரோடையும் கொஞ்சம் எடுங்க அப்படின்னு இந்த ஊரில் இருக்கிறவங்க சொன்னாங்க. எதுக்குங்க அப்படின்னதுக்கு, நிறைய பேர்கிட்ட சொல்லி பார்த்துட்டோம், பஞ்சாயத்தில் முனிசிபாலிட்டிலலாம் சொல்லி பார்த்துட்டோம், ரோடு ஒன்றும் சரி பண்ணுற மாதிரி இல்லை. உங்கள் விஜய் மாதிரி தான் எங்கள் விடி சதீஷனும், அவருடைய காதுக்கு இன்னும் போய் சேரல போல இருக்குது. அப்படி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த ரோடு சரி பண்ணி கொடுப்பாரு. நீங்களும் வீடியோ போடுறீங்களா, அதையும் போடுங்க. அது தமிழ்நாட்டுக்கு போய் சேர்ந்தா என்ன, இல்லை கேரளாவில் வேறு யாருக்காவது போய் சேர்ந்தா என்ன. இந்த வீடியோ வெளியில் வந்ததுன்னா சில பேர் பார்த்தாங்கன்னா ஒரு வேளை இந்த ரோடு சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க, அதனால் வீடியோ போடுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி கேட்டுக்கிட்டாங்களே அப்படின்றதுக்காக போடுறேன். இந்த ரோடெல்லாம் பாருங்கள். உண்மையிலேயே கேரளாவில் ஆட்சியெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விடி சதீஷன் நம்ம விஜய் மாதிரி தான் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த ரோடு அவருடைய கவனத்துக்கு போல இருக்குது. ரொம்ப முக்கியமான ரோடு, ரொம்ப அழகான ஒரு இடம் இது. வாடிக்கல் அப்படின்ற ஒரு இடத்துல, மாட்டூல் வாடிக்கல் அப்படின்ற ஒரு கடவு ரோடு இது. கடவு சொல்லுவாங்க இந்த ரோட்டை. ஸோ அங்கே தான் இந்த மாதிரி பிரச்சனை, ரோட்டில் பெரிய குண்டும் குழியுமாக இருக்குது. பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரோடை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா ஆட்சி மாற்றம் எல்லாத்துக்குமான மாற்றம் தான். ஆட்சி மாற்றம் அப்படின்றது எல்லாத்துக்குமான மாற்றமும் தானே இல்லை. ரோடும் கண்டிப்பாக சரி பண்ணுவாங்க. இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா கேரளாவில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ரோடு சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கள். அந்த சைடு எடு, அந்த சைடு பாருங்கள், எவ்வளோ அழகான இடம். இவ்வளோ அழகான இடத்துல இப்படி ஒரு ரோடு, அதுதான் அதாவது இந்த திருஷ்டி பொட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடத்துக்கு இந்த ரோடு வந்து ஒரு திருஷ்டி மாதிரி. அதை சரி பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து கேரளா பழையங்காடி அப்படின்ற இடத்துல தான் இந்த மாடாய்ப்பாரா இருக்குது. இருக்கேன் பின்னாடி ஒரு பில்டிங் பார்க்குறீங்களா? அந்த பில்டிங் வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியும். இப்போ கொஞ்சம் மாற்றிட்டாங்க, முதல்ல இப்படி கிடையாது. இப்போ கொஞ்சம் ரெனோவேஷன்லாம் நடந்திருக்கு. அலைப்பாயுதே படத்தில் எவனோ ஒருவன் வாசிக்கிறான் அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? அதில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் காட்டுவாங்க. அதில் ஒரு ஹாஸ்பிட்டலாக இந்த ஒரு இடத்த தான் காட்டியிருப்பாங்க. இப்போ ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடக்குது இல்லையா, அதனால் வந்து கேரளாவில் தான் உங்களுக்கு தெரியுமே பயங்கர ஃபுட்பால் கிரேஸ் இருக்கிற ஒரு ஸ்டேட்டு. ஸோ அங்கங்கே இந்த மாதிரி மெஸ்ஸி, ரொனால்டோன்னு நிறைய கட் அவுட், நெய்மருக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொனால்டோ கட் அவுட்டு தான் இது. இந்த குன்று மேலே இருக்கிற ஒரு குளம், முதலை குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வற்றவே தான். எவ்வளோ வெயில் காலம் வந்தாலும், எப்படிப்பட்ட வெயில் காலம் வந்தாலும் இந்த குளத்தில் இருக்கிற தண்ணி வற்றாது அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளாவுக்கு வரீங்க அப்படின்னா கண்ணூர் சைடெல்லாம் வந்து கொஞ்சம் சுற்றி பாருங்கள், அவ்வளோ அழகான பல இடங்கள் இருக்குது. இதுவும் அந்த மாடாய்ப்பாராவில் இருக்கிற வேறொரு லொக்கேஷன். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த குளத்துக்கு அந்த பக்கம் வந்து மாடாய் காவு அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் இருக்குது. மாடாய் காவு அப்படின்ற கோவில் ரொம்ப ஃபேமஸ். ஜெயலலிதா கூட ஒரு முறை இங்கே வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் மாடாய் காவு. அது இந்த குளத்துக்கு அந்த பக்கம்தான் இருக்குது. இது இந்த மாடாய்ப்பாரா மேலேயே இருக்கிற ஒரு ஸ்கூல், மரியா பவன். கேரளாவுக்கு வந்து இந்த பலாப்பழத்தாடங்க பாருங்க, பலாப்பழம் கட் பண்ண இதுதான் பிரச்சனை. இங்கே பலாப்பழத்துக்கு இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா சக்கப்பழம் அப்படின்வாங்க. என்ன பழம்? சக்கப்பழம். ஓகே, கட் பண்ணியாச்சு. ஸோ இது நல்லா பழுத்த பழம். இது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இனிப்பு அவ்வளோ அதிகமாக இல்லை, பட் இட்ஸ் ஓகே.
ஸோ கேரளாவில் வந்து சக்கப்பழம் உரிக்க விட்டாங்க. அப்படியே இதையும் கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கிட்ட வந்தீங்கன்னா தெரியும். கிட்ட வந்தீங்கன்னா இதை கட் பண்ணோன்னா ஓகே. இப்போது இப்படி சக்கை இப்படி கட் பண்ணலாம். ஓகே, இப்படி தான் வந்து பலாப்பழம் கட் பண்ணோம். இந்த பலாப்பழத்துக்கு கேரளாவில் சக்கை அப்படின்வாங்களா, இந்த பலாப்பழம் மரத்துக்கு பலான்வாங்க. மரத்துக்கு பழத்துக்கு சக்கை அப்படின்வாங்க. அது என்ன கதையோ தெரியல. ஏன்னா தமிழ் சான்ஸ்கிரிட் இது ரெண்டும் கலந்தது தான் மலையாளம். ஸோ ஒருத்தருக்கு தமிழும் சான்ஸ்கிரிட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக மலையாளம் கற்றுக்கலாம், மலையாளம் பேச முடியும். 50% தமிழ், 50% சான்ஸ்கிரிட், இதுதான் மலையாளம். ஓகே, பலாப்பழத்தை கட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் இந்த பலாப்பழம் மழையில் நனைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் அவ்வளோ சரியாக வரல. இல்லைன்னா நல்லா உதிரியாக வரும், அரிசி மாதிரி. இது என்ன ஆகிப்போச்சு, லைட்டாக மழையில் நனைஞ்சதுனால இந்த பலாப்பழம் மழையில் நனைஞ்சதுன்னா அதோடய டேஸ்ட்டும் போயிடும், அவ்வளோ நல்ல டேஸ்ட் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நம்ம பன்ருட்டி பலாப்பழம் தான் அது டேஸ்ட்டே வேறு. பன்ருட்டி பலாப்பழம் அது ஸ்வீட்டே வேறுங்க. ஓகே, பட்டர்ஃப்ளை இதெல்லாம் வந்து இப்போ மொபைல் வந்ததுனால அதிகமாக பார்க்க முடியாது. மொபைல் வந்ததுனால பட்டாம்பூச்சிகளெல்லாம் அதிகமாக பார்க்க முடியறதில்ல. ஆனால் அந்த பட்டாம்பூச்சியை படம் பிடிக்கிறதுக்கு மொபைல் தேவையாக இருக்குது. அப்படி நல்லல என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த கையில் பாருங்கள், இது முதல்ல எண்ணெய் தடவி இருந்தால் இப்படி ஒட்டியிருக்காது. இது ஒட்டினதுக்கப்புறம் தான், கண் கெட்டதுக்கப்புறம் தான் சூரிய நமஸ்காரம். இப்போ அதை எடுக்கிறது கஷ்டம், அதுக்கு மேலே கஷ்டம். அதான் சொல்லுவாங்க, எந்த ஒரு சந்தோஷத்துக்குமே கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் நம்ம இனிப்பை சுவைக்க முடியும். வாழ்க்கையிலையும் அப்படி தான், ஸ்வீட்லேயும் அப்படி தான், ஃப்ரூட்ஸ்லேயும் அப்படி தான், எல்லாமே அப்படி தான். பலாப்பழத்தில் இந்த நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி ஒரு ஐட்டம் பண்ணுவாங்க கேரளாவில், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழம்பொரி இருக்குது இல்லையா, அதே மாதிரி பலாப்பொரி, சக்கப்பொரி அப்படின்வாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி செஞ்சாங்கன்னா அதையும் வீடியோவை போடுறேன். ஓகே, நல்லா பிக் பபுள் ஒட்டின மாதிரி, சீங்க ஒட்டின மாதிரி ஆகிப்போச்சு. இதை எடுக்கிறது தான் கஷ்டம். அதை எடுத்துகிட்டு வரேன், எண்ணெய் தேய்ச்சிட்டு. கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி, ஐயோ அதிகமாகிடுச்சு. இப்படி தேய்ச்சோன்னா பாருங்கள், இப்படி தேய்ச்சோன்னா போயிடும். டிஷ்யூலாம் யூஸ் பண்ணோன்னா வேலைக்கு ஆகாது. என்ன இருந்தாலும் நம்ம பழைய காலத்து துணி தான், அதுதான் பெஸ்ட்டு. அதை இப்படி தேய்ச்சிட்டு பலாப்பழம் அப்படின்ற ஒரு பழத்துடைய அந்த பிசினி எண்ணெய், அதை எடுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தேவைப்படுது. இது ரெண்டும் என்னது கேரளாவில் அதிகமாக கிடைக்கிறது. இது நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எந்த எண்ணெய் வேணால் சேர்க்கலாம். கேரளாவில் தேங்காய் இந்த வெளிச்செண்ணெய் அப்படின்வாங்க தேங்காய் எண்ணெய்க்கு. இந்த வெளிச்செண்ணெய் அப்படி விட்டோன்னா நல்லா வெளிச்சமாகிடும் கையெல்லாம். நம்ம சுவையாக சாப்பிட்ற பலாப்பழத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வேலை இருக்குது அப்படின்றத மக்கள் யாராவது உணர்றீங்களா சொல்லுங்கள். ஹேண்ட் வாஷ் போட்டு ரெடி பண்ண வேண்டியதான், சாப்பிட்றதுக்கு வந்துட்டானுங்க. முதல்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு இவனுங்களெல்லாம் கேட்டேன். எல்லாம் போயிட்டானுங்க, ஃபுட்பால் விளையாட போயிட்டானுங்க. இப்போ தான் வராங்க சாப்பிட்றதுக்கு. வாசம் வந்துச்சான், பலாப்பழ வாசனை வந்துச்சான், வந்துட்டானுங்கெல்லாம். சரி சாப்பிட்டோம். எந்த பிளேயர்? மெஸ்ஸி. நீ ஆடாங்க, நான் ரொனால்டோ. ஸோ இதெல்லாம் பேக் பண்ணி ஒரு வீட்டுக்காக போகுது. இப்போ கட் பண்ண பலாப்பழம் பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இதை இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போ. பலாப்பழம் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இப்போ பேய் படம் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த 3 பேருக்கும் பேய் படம் பார்த்துட்டு பயப்படுறது அப்படின்றது அவ்வளவு பிடிக்கும். ஆனால் பேய் படத்தை மத்தியான நேரத்தில் மட்டும்தான் பார்ப்பாங்க, நைட் அந்த பக்கமே போக மாட்டாங்க.
ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.